வணக்கம் டாக்டர் ரேஜா வாட்டுக்கு வரவேற்கின்றேன். சர்க்கரை வியாதியை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணல சர்க்கரை வியாதியை அப்படின்னா என்ன காம்ப்ளிகேஷன் வரும், இதை அவாய்ட் பண்ணணும்னா என்ன மாதிரியான ரத்த பரிசோதனைகளை எவ்வளோ நாள் இடைவெளியில் என்னென்ன டெஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, எனவே ஃபுல்லாக பாருங்கள். 2021 ஒரு நபருக்கு ஒரு சில டயபெட்டிக் சிம்டம்ஸ் இருக்குது. அதிகமாக யூரின் போகிறது, கால் எரிச்சல் வருது, யூரின் போகிற இடத்துல ஆண்குறி பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த மொட்டில் பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஆகுது. இப்போ ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அவரோட பிளட் சுகர் லெவல் 260 இருக்குது. அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு சுகர் இருக்குன்னே தெரியுது. டயக்னோஸ் பண்ணுறோம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே இல்லை. அவரோட வயசு பார்த்திங்கன்னா 32 தான். அப்போ அவருக்கு கொஞ்சம் டயட்லாம் அட்வைஸ் பண்ணி ஒரு சில இயற்கையான மருந்துகள்லாம் கொடுத்து நேச்சுரோபதி மூலமாகவே கொண்டு போகிறோம். ஒரு 2 மாதம் அவர் கரெக்டாக இருக்கிறாரு. 2 மாதத்துக்கு அப்புறம் அவரோட பிளட் சுகர் பார்த்திங்க அப்படின்னா 128, சாப்பாட்டுக்கு அப்புறம் 128, சாப்பாட்டுக்கு முன்னாடி 102. இதுதான் கடைசியாக அவர் நான் 2021 ஆகஸ்ட்டில் பார்க்குறோம். அவரும் என்ன நினச்சிட்டாரு, நமக்கு சர்க்கரை வியாதி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதோட எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார், ஃபாலோ பண்ணல. 2021 முடித்தவர் 2022, 23, 24, 25 4 இயர்ஸ் எந்த ஃபாலோஅப்பும் கிடையாது. வேறு எங்கேயும் அவர் போய் பார்த்துக்கும் இல்லை, லோக்கல்லையும் போய் பார்த்துக்கல, அப்படியே விட்டுட்டாரு. நவம்பர் 2025 எகெயின் சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது. ரொம்ப சிவியராக வர ஆரம்பிக்குது. ரொம்ப சிவியர் வெயிட் லாஸ் ஆகிறது அண்டு கண் பார்வை பிளராக தெரியுது. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும்போது போய் செக் பண்ணால் அவருக்கு HbA1c 10.6, 10.6 இருக்குது. முதல்ல 8 தான் இருந்தது. இப்போது ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாததுனால 4 வருஷத்துக்கு அப்புறம் 10.6. இந்த 4 வருஷத்துக்கு இடைப்பட்ட நாட்களில் உள்ள உறுப்புகளில் அந்த அதிகமான குளுக்கோஸ் காரணமாக சில சிம்டம்ஸ்லாம் ஏற்பட்டுருச்சு. ஒரு சில பாதிப்புகள் இருக்குது. எகெயின் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறோம், ரெகுலராக ஃபாலோஅப்பில் இருங்க. இங்கே பார்க்க முடியலன்னா உங்கள் லோக்கலில் இருக்கிற டாக்டரையாவது அட்லீஸ்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லி 1 மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். 1 மாதம் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் கிடையாது. திரும்ப இப்போ 2026 ஏப்ரல் இப்போ பேசும்பொழுது அவருக்கு எகெயின் HbA1c 8. ஸோ இது மாதிரி இர்ரெகுலராக இருக்கக்கூடாது. பிளட் சுகர் மேலே போகுது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், கீழே வருது, அப்படியே மருந்து மாத்திரைகளை விட்டுறது, டயட்லாம் ஃபாலோ பண்ணாமல் அப்படியே விட்டுறது, போய் செக் பண்ணிக்கிறதும் இல்லை. நிறைய பேர் நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன், டயட்லேயே மெயின்டைன் பண்ணுறேன், சரி டயட்டில் மெயின்டைன் பண்ணுறீங்க, இப்போ எவ்வளோ உங்கள் பிளட் சுகர் இருக்குன்னு கேட்டோம்னா 300 காட்டுவாங்க. என்ன நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா, நான் டீ குடிக்கிறதில்ல, காஃபி குடிக்கிறதில்ல, ஸ்வீட் சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு புவர் அவேர்னஸ். சர்க்கரை வியாதினா என்னன்னே தெரியாமல் நீங்களாகவே யாரையாவது ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்படி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மேலே கீழே அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. எபோவ் 8 ஆல்மோஸ்ட். இவரோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 2021 26 வரைக்கும், இப்போ வரைக்கும் இந்த 5 இயர்ஸாக அவரோட பிளட் சுகர், ஆவரேஜ் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரேஞ்சில் தான் மெயின்டைன் ஆயிருக்கு. இது ஒரு க்ரானிக் ஹைப்பர் கிளைசிமியா ஸ்டேட்டஸ். அந்த மாதிரி ரொம்ப நாள்பட்ட ஹைப்பர் கிளைசிமிக் லெவல்லே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 4 விதமான காம்ப்ளிகேஷன் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னன்னா, ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். ஹைப்பர் கிளைசிமியானால இரத்த குழாய்கள், நம்ம உள்ள உறுப்புகளுக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் ரொம்ப மைக்ரோ பிளட் வெசல்ஸ், ரொம்ப குட்டி ஆர்டீரியோல்ஸ். ஸோ இது ரொம்ப சின்னது. இதில் கொஞ்சம் ப்ரெஷர் கூடினாலும் இல்லை வெளிப்பொருட்கள் ஏதாவது போய் அங்கே அடைச்சாலும் பிளட் போகாது, அல்லது பிளட் வெசல் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதனால தான் சீக்கிரமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட நர்வ் ஃபங்க்ஷன் டிட்டோரியேட் ஆகுது. கால் எரிச்சல் வர்றது, கால் புண்ணு ஆறாமல் இருக்கிறது, கால் எடுக்கிறது, விரல் எடுக்கிறது, உள்ளங்கால் நெருப்பு மாதிரி கொதிக்குது, எரிச்சல் வருது அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் இந்த ரொம்ப லாங் ரனில் சர்க்கரையை கூடுதலாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வருது. இது வெளியில் தெரியுது கொஞ்சம் சிம்டம்ஸ். சிலதெல்லாம் சிம்டம்ஸ் வெளியே தெரியாது. உதாரணத்துக்கு டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படிங்கிற கிட்னி ஃபங்க்ஷன் ஆல்ட்ரு ஆகிறது பார்த்திங்கன்னா வெளியில் தெரியறதே கிடையாது. நல்லா யூரின் போகிறேன், தண்ணி குடிக்கிறேன், பிரச்சனை இல்லை, அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் லாங் டைமில் எந்த டெஸ்ட்டும் பண்ணிக்காமல் கொஞ்ச நாள் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு புரோட்டீன் யூரியா, சிவியர் புரோட்டீன் யூரியா இருக்குது, GFR ரேட்டு கம்மியாக இருக்குது, யூரியா கிரியேட்டினின் பார்டருக்கு மேலே அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்ததுக்கப்புறம் தான் அடிக்கடி இதை சொல்கிறேன், எப்போவுமே அறிகுறிகள் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. பிளட் சுகர் கண்டிப்பாக அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மூளை பாதிப்புகள் வரத்துக்கு, ஹார்ட் அட்டாக் வந்தால் தெரியாமல் போயிடுறது, இந்த மாதிரி நிறைய டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன ஐடியலி பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் சரி, இந்த ஒரு சில டெஸ்ட்டை இந்த பீரியடில் நீங்கள் செஞ்சுக்கணும். நம்பர் 1, மாதம் ஒரு ஃபாஸ்டிங் போஸ்ட் பண்ணி, மாதம் ஒரு டைம் பண்ணால் போதும். லேபில் போய்ட்டு ஒரு ஃபாஸ்டிங் போஸ்ட் பண்ண, உணவுக்கு முன் சக்கரை, உணவுக்கு பின் சக்கரை, மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை HbA1cங்கிற 3 மந்த்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்க்கணும். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணாலே இது போதும். 6 மாதத்துக்கு ஒரு முறை யூரியா, கிரியாட்டினின், GFR ரேட், மைக்ரோ ஆல்புமின் யூரியா. இந்த டெஸ்ட் கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, சுகர்னால கிட்னி எதுவும் பாதிக்குதா, அதோட ஃபில்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது 6 மாதத்துக்கு ஒரு முறை எடுத்தால் போதும். அந்த டெஸ்ட்
இயர்லி ஒன்ஸ் இது மூணும் மேண்டேட்ரி. நோக்கு முன் மாதம் HbA1c 3 months, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் 6 மாதத்துக்கு ஒருக்கா. இது வந்து ரொம்ப வாய்ப்பு இருந்ததுன்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் மாதிரி பண்ணிக்கணும். ஒரு சிபிசிலேருந்து எல்லாமே ஒரு இசிஜி ஒன்று பார்த்துக்கிறது, இதை மாதம் பார்க்கணும். எவ்ரி மந்த் பிபி செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிளட் சுகர் இருந்தால் பிபி எப்படி அதை எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி வீடியோவை நான் அடுத்து பண்ணுறேன். ஸோ இந்த பரிசோதனைகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அல்லது ட்ரீட்மெண்ட் இல்லைனாலும் இதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒவ்வொரு டைம் நார்மலாக தான் சார் எனக்கு காட்டுது, இதுன்னு லிமிட்டில் தான் காட்டுது. முன்னாடி ஒரு காலத்தில் எனக்கு அதிகமாக இருந்தது. இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், மருந்து எதை எடுத்துக்கிறேன் அல்லது எடுத்துக்கல, பட் லிமிட்டில் இருக்குன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதையே கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு ஜாஸ்தியாக காட்டுது, நான் செக் பண்ணும்போது எனக்கு ஜாஸ்தியாக காட்டுது, HbA1c 7க்கு மேலே தான் போகுது, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்துட்டு ஒரு 140க்கு மேலே இருக்குது, சாப்பாட்டுக்கு அப்புறம் 180க்கு மேலேயே காட்டிகிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருத்துவர் உதவி நாடுவது நல்லது. இதை எந்தெந்த ஸ்டேஜில் எப்போ நீங்கள் நேச்சுரோபதி போகலாம், எப்போ இங்கிலீஷ் மெடிசன் போகலாம், எப்போ இன்சுலின் போடலாம், அந்த ஸ்டேஜஸ் வந்து தனியாக நான் வீடியோவில் ஏற்கனவே பதிவிட்டுருக்கிறேன். என்னோடய பழைய வீடியோக்களில் போய் பாருங்கள். எந்தெந்த அளவில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரிஃபரபிளி நீங்கள் போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ எப்போவுமே சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா சிம்டம்ஸ்க்கு வெயிட் பண்ணக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, பீரியாடிக்கலாக செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சர்க்கரை வியாதினால ஏற்படக்கூடிய இழப்புகள் நிறைய இருக்குது. பொருள் இழப்பு இருக்குது, ரொம்ப லைஃப் டைமே கம்மியாகிடுது, திடீர்னு ஒரு காம்ப்ளிகேட் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டயபெட்டிக் அவேர்னஸ் வீடியோ ஏகப்பட்டது நம்ம பதிவிட்டுருக்குறோம். பழைய வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். டயட் சார்ட், அதாவது 24 hour டயட் பிளான் என்னெல்லாம் எப்படியெல்லாம் சாப்பிட்லாங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் பழைய வீடியோ லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சர்க்கரை வியாதினால இழப்புகள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப எளிது, செலவீனம் இல்லாதது. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் உங்களோட எஃபோர்ட் போட்டிங்களாலே சர்க்கரை கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அல்லது அப்படி பண்ணலை அப்படின்னா, சின்ன விஷயத்தை நம்ம பண்ணலை அப்படின்னா அது பெரிய காம்ப்ளிகேஷன், உறுப்பு இழப்புகள், உறுப்பில் ஏற்பட உள் உறுப்புகள், வைட்டல் ஆர்கனில் ஏற்படக்கூடிய உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத உறுப்புகள், மூளை, லங்ஸ், நம்மளோட கிட்னி அண்ட் ஹார்ட், இந்த மாதிரி வைட்டல் ஆர்கன்ஸில் அது தாக்கத்தை ஏற்படுத்துறதை நம்ம தவிர்க்க முடியாமல் போயிடும். பாதுகாப்பாக இருங்க, கவனமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.